எல்லாருக்கும் வணக்கம். கற்பம் கற்பிப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தது டேபிள் வியூ பார்த்துருந்தோம். இப்போ வந்து யூஐ கலெக்ஷன் வியூ பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் வியூவில் ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஸ்டோரி போர்டில் வந்து ஜஸ்ட்டு கலெக்ஷன் வியூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டோம்னா அதுலேயும் செல் இருக்கும். ஸோ அந்த செல்லில் ஒரு இமேஜ் வியூ, அப்புறம் வந்து ஒரு லேபிள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் செட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தனியாக ஒரு செல்லுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம், கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அந்த ஷிஃப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஷிஃப்ட் ஃபைல் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க கிளாஸ் மேலேயே இன்னொரு கிளாஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கிளாஸ் மை கலெக்ஷன் வியூ செல், ஸோ யூஐ கலெக்ஷன் வியூ செல். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டிக்ளரேஷன் பண்ண வேண்டியது இருந்ததோ அதை ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். IB outlet week where my label view from my image view. Okay, தெரியல. ஜஸ்ட் மேபி அசைன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் வியூவில் கிளாஸ் நேம் மை அண்ட் செல்லுன்றதை ஐடென்டிஃபை செட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க இமேஜ்க்கு ஓகே ரேப்பிங் ப்ராப்ளம். ஸோ இமேஜ் வர மாட்டேங்குது. ஓகே, ஆக்சுவலி நம்ம யூஐ இமேஜ் போட்டிருக்கோம். யூஐ இமேஜ் வியூன்னு நம்ம போடணும். யூஐ வியூ ஓகே, இப்போ ட்ராக் பண்ணி போட்டால் வரும். ஓகே, சன் செல். ஸோ இப்போ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, அதாவது செல்லுக்கு. ஸோ அந்த என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷனில் நம்ம யூஐ கலெக்ஷன் வியூ டெலிகேட் அண்ட் டேட்டா சோர்ஸ் ரெண்டுத்தையும் கால் பண்ணுவோம். டேட்டா சோர்ஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும் என்ன ப்ரோட்டோகால்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது அந்தந்த என்னென்ன கிளாஸ் இம்போர்ட் பண்ணுமோ அந்த கிளாஸஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு செல்லோட ரீயூசபிள் செல் ஐடென்டிஃபை செட் பண்ணுறேன். ஐடி ஈக்குவல் டு செல். ஸோ அண்ட் அதுக்கு போடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் அரே நம்ம லேபிளை ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ ஐட்டம்ஸ்ன்ற ஒரு அரே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த கவுண்ட்டும் அப்புறம் செல்லுக்கானது. ஸோ கலெக்ஷன் வியூ டாட் டிக்யூ ஐடென்டிஃபையர். ஸோ இந்த ஐடென்டிஃபையரில் வந்து இப்போ ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்மளோட ரீயூசபிள் ஐடி கால் பண்ணணும். அண்ட் ஃப்ரமில் வந்து இண்டெக்ஸ் பார்த்தா அதாவது எந்தெந்த இண்டெக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூ வரணும் அப்படின்னு இண்டெக்ஸ் பாத். அப்புறம் இன்னும் மேலே நம்ம ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்க செல் கிளாஸை இந்த இடத்துல அசைன் பண்ணிவிட்டு அந்த செல்லை ஜஸ்ட் கால் பண்ணுறோம். செல் டாட் மை லேபிள் க்ளீன் பண்ணும். மை லேபிள் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஐட்டம் இண்டெக்ஸ் பாத் டாட் ஐட்டம். ஆக்சுவலி இண்டெக்ஸ் பாத் ரோவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் பாத் ஐட்டம்னு வச்சுக்கலாம். ஐட்டம் மீன்ஸ் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்தந்த வேல்யூ எடுத்துக்கும். இது வந்து டேட்டா சோர்ஸ். அடுத்து வந்து டெலிகேட் வந்து டேட் செலக்ட். ஸோ டேட் செலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல டெலிகேட்ஸ் ஃபங்க்ஷன் செலக்ட் ஐட்டம். ஸோ ஜஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்து கிளிக் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மாதிரி சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். நார்மலாக இதுக்கு முன்னாடி
டேபிள் வியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது எப்படி உங்களுக்கு அந்த வேல்யூ கெட் பண்ணுறதுன்னு அப்படியே படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரன். என்ன தெரியல. ஓகே நம்ம ஆக்சுவலி இதில் ஸ்டோரி போர்டில் வந்து டெலிகேட்ஸ் அண்ட் டேட்டா சோர்ஸ் கால் பண்ணல. ஸோ அதனால தான் இஷ்யூ வருது. அதனால தான் நம்ம வேல்யூ வரல. ஸோ டேட்டா சோர்ஸ் அண்ட் டெலிகேட் இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட். ஸோ அந்த வேல்யூ 1 2 3ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு லேபிளுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கோம், அதனால் சரியாக தெரியல. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு கலர் அண்ட் இமேஜ் செட் பண்ணுவோம். ஸோ செல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு UIColor கிரே. அண்டு இப்போ ஒரு இமேஜ் செட் பண்ணுவோம். ஸோ இமேஜ் வியூக்கு இமேஜ் செட் பண்ணுவோம். ஸோ நான் ஆக்சுவலி ப்ராஜெக்டில் இமேஜ் இல்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்து டேரெக்டாக ட்ராக் பண்ணி போடலாம். ட்ராக் பண்ணி போட்டுட்டு ஸோ காப்பி ஐட்டம் இஃப் நீட். ஸோ ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டுட்டு அந்த இமேஜ் அப்படியே டேரெக்டாக வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம UI இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேம் செட் பண்ணி எப்படி பண்ணுவோம் அப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பில்ட் சக்ஸஸ். ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு சைஸ் ஸ்மால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக செட் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஐட்டம் இஸ் செலக்டட் சொல்லிட்டு அதோட இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.